ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கரில் கோலா உருண்டை. அது ஒரு ஈவினிங் நல்ல ஸ்நாக்ஸாக எப்படி செய்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் பாதியாக கட் ஆகிற அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு, உங்களால் எப்படி புளிய முடியுமோ நல்லா டைட்டாக அந்தளவுக்கு பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பிழியும் போது நிறைய வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு தான் நல்லா பிழிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் உடச்ச கடலை, காஞ்ச மிளகா, கடலை மாவு, ஜீரகம், சோம்பு, அப்புறம் சின்ன சின்னதாக 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், 2 சின்ன பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு ஒரு 8லேருந்து 10 பல் எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்காகனா கடல மாவு ஆட் பண்ணுறதால ஸ்டொமக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ மீல் மேக்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு அது கூட காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு எடுத்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்க போகிறோம். பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு பல்லையும் சேர்த்து திரியாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மையாக வேண்டாம். அப்புறம் உடச்ச கடலையும் ஜீரகம் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மீன் மேக்கரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அந்த ஆல்ரெடி நம்ம உடச்ச கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணி இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு நம்ம அப்போ மீன் மேக்கரை மட்டும் போட்டோம்ல, இப்போ மாவுக்கெல்லாம் சேர்த்து போட்டுட்டு நல்லா இப்போ அந்த வெங்காயம் பொடி பொடியாக வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணி ஒரு பசைஞ்சுக்கலாம். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணவே போகிறதில்ல, ஏன்னா இதிலே ஈரப்பதம் இருக்கும். இதை பார்த்திங்களா, நம்ம அழகாக பிடிக்கும்போது இதை மாதிரி நல்லா ஒரு பால் ஷேப்பில் வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். நம்ம இதை போய் நகட்ஸ்ன்னு சொல்லி நம்ம வெளியே வாங்கி சாப்பிடும்போது அதை விட இது ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ ஆயிலை சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் ஆகிடுச்சின்னு செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பால்ஸை 1 பை 1 போட்டு இப்போ நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். இது கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப கிறிஸ்பியாக இது நம்ம டீப்பாக பண்ணோன்னா ரொம்ப சவுச்சவுன்னு இருக்கும். இது கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இது மாதிரி சூப்பரான சாஸ் இதுக்கு தேவையான நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட இது சூப்பராக இருக்கும்.